சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டக்கின்ஸ் ஃபேமிலி சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் கல்கல்ஸ் பார்க்க போகிறோம். ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரையும் வச்சும் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் ரவை எடுத்துக்கலாம். 3/4 கப் நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். தேங்காய் பால் 3/4 கப் எடுத்திருக்கேன். தேங்காய் பாலை நாட்டு சர்க்கரையோட நல்லா கலந்துக்கலாம். டைரெக்டாக அந்த கோதுமை மாவோட சேர்க்கும் போது நாட்டு சர்க்கரை கரையாமல் இருக்கும். அதனால தேங்காய் பாலில் கரைச்சிட்டு அதுக்கப்புறமா கோதுமை மாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் 3 ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன். 3 ஸ்பூன் பட்டரை நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாகவே ஃபஸ்ட்டு ஊற்ற வேண்டாம். நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா பிசைஞ்சிக்கணும். அதனால் தேவைப்படும் போது நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ உருக்குன பட்டரை ஃபுல்லாகவே ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் பாதி ஊற்றியாச்சு. இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ மேலே கொஞ்சம் பட்டர் தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். இப்போ பார்க்குறது ஒரு 1/2 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். இப்போ பாதி போர்ஷன் மட்டும் எடுத்துகிட்டு சின்ன சின்ன பால்ஸாக உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி சைஸில் எல்லாமே நான் உருண்டை பிடிச்சிக்கிறேன். இப்போ நான் எல்லாமே உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிட்டேன். ஃபோக் விஸ்க் 2 இதுவும் எடுத்துக்கலாம். ஃபோக்கில் எடுத்து வச்சுருந்த உருண்டையை ஃபோக்கில் இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக எடுத்து விட்டோம்னா நல்லா இந்த மாதிரி ஷேப்புக்கு சூப்பராக வந்துடும். இந்த மாதிரி ஃபோக்கில் எல்லாமே இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இன்னொரு பாதி இந்த விஸ்க் வச்சு ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இந்த விஸ்க் வச்சு லைட்டாக அந்த ப்ரெஸ் பண்ணால் போதும், ஈஸியாக ரெடி ஆயிரும். நம்ம பிசையும் போது சப்பாத்தி மாவு பதத்தில் பிசையணும், கொஞ்சம் லூஸாக. 1/2 மணி நேரம் கழித்து நம்ம எடுக்கும்போது பூரி மாவு பதத்தில் இருக்கணும், நல்லா டைட்டாக. இந்த மாதிரி பதத்தில் இருந்தால் தான் பர்ஃபெக்டாக வரும். ஏன்னா அந்த ரவெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால அந்த 1/2 மணி நேரம் ஊறும்போதே அந்த ஈரத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்துரும். அதனால் நல்லா திக்காக வந்துடும். பூரி மாவு பதத்தில் இருந்தால் தான் ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்ல கலர் சேஞ்ச் ஆனோடனே எடுத்துடலாம். இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் எடுத்துடலாம். இந்த மாதிரி நான் எல்லாமே டீப் ஃப்ரை பண்ணிவிட்டு காமிக்கிறேன். எல்லாமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. கால் கப் வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 1/4 கப் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஃபில்டர் பண்ணியாச்சு. ஒரு பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். தக்காளி பதம் வர்ற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கரெக்டான அந்த பதத்தில் ஆஃப் பண்ணோம்னா தான் நல்லா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வரும். இந்த வெள்ளைப்பாகு இப்போ தண்ணியில் ஊற்றி பார்க்கலாம். கையில் எடுத்து பார்த்தோம்னா நல்லா இந்த மாதிரி ஜெல்லி ஆட்டம் இருக்கும். இந்த பதம் ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். ஃப்ரை பண்ணி வச்சுருந்த கல்கல்ஸ் சேர்த்துக்கலாம். நல்லா 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மிக்ஸ் பண்ண நல்லா ஸ்டிக்கியாக வரும். 1 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா ட்ரையாக வந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிக்கியாக இருக்குது. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, அப்படியே வச்சிட வேண்டாம்.
ஃபஸ்ட்டு எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தது, இப்போ பாருங்கள் எவ்வளோ ட்ரையாக இருக்குது. இந்த மாதிரி ட்ரையாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பதம் மட்டும் கரெக்டாக இருந்ததுன்னா பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாக கோதுமை வச்சு கல்கல்ஸ் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.